Hi friends, welcome to Career Assist Tamil Official. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா Institute of Banking Personal Selections இந்த நோட்டிஃபிகேஷன் 2027 and 28 வந்திருக்கு. இது பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டே டு டே ரீச் ஆகும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜாப்க்காக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்பிள் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் பத்தின டீடைல்ஸ் தான் கேட்டிருக்கீங்க. ஸோ இது பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா போஸ்ட் நேம். போஸ்ட் நேம் என்னன்னா ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங். இவங்களுக்கு என்ன ரிலேட்டட் ஒர்க் இருக்கும்னா கஸ்டமர்ஸ்க்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்கா இருக்கட்டும், இன்டர்நெட் பேங்கிங், இந்த மாதிரியான சர்வீசஸ் எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ற ரிலேட்டட் ஒர்க் இருக்கும். நெக்ஸ்ட் ஹோம் லோன், பர்சனல் லோன், எஜுகேஷனல் லோன், இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து வெரிஃபை அண்ட் ப்ராசஸ் பண்ற ரிலேட்டட் ஒர்க் இருக்கும். நெக்ஸ்ட் டெபாசிட்டா இருக்கட்டும், கேஷ் டிரான்சாக்ஷன்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து மானிட்டர் பண்ற ரிலேட்டட் ஒர்க்ஸ் இருக்கும். இப்போ வந்து போஸ்ட் நேம் கிளியரா புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் ஜாப் டைப். இது வந்து பெர்மனன்டான ரெகுலர் கவர்மெண்ட் ஜாப் தான். சூப்பரான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பேங்க் ஜாப்லாம் கிடைச்சிச்சுனாலே லைஃப் சூப்பரா நம்ம செட்டில் ஆயிடா. ஸோ அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணிடாதீங்க. வேகன்சியும் பாத்தீங்கன்னா 6000க்கு மேல தான் வேகன்சிஸ் இருக்கு. கேண்டிடேட்ஸ் வந்து நீங்க எலிஜிபிளா இருந்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணி விடுங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் வேகன்சி ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினில வந்து டோட்டலா எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6715 வேகன்சிஸ் இருக்கு. இந்த ஐபிபிஎஸ்ல வந்து மொத்தமா 11 பேங்க்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. என்னென்ன பேங்க்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், யூசிஓ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ டோட்டலா 11 பேங்க் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஒரு பேங்க்லயும் டோட்டல் வேகன்சிஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பேங்க் ஆஃப் பரோடா பாத்தீங்கன்னா 1900 வேகன்சிஸ் இருக்கு. பேங்க் ஆஃப் இந்தியால வந்து 500 வேகன்சிஸ், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா 1100 வேகன்சிஸ் இருக்கு. கனரா பேங்க்ல வந்து 1500 வேகன்சிஸ் இருக்கு. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியால பாத்தீங்கன்னா 500 வேகன்சிஸ் இருக்கு. இந்தியன் பேங்க்ல வந்து வேகன்சிஸ் இன்னும் மென்ஷன் பண்ணல. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல பாத்தீங்கன்னா 550 வேகன்சிஸ் இருக்கு. பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல பாத்தீங்கன்னா 504 வேகன்சிஸ் இருக்கு. பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் 161 வேகன்சிஸ் இருக்கு. யூசிஓ பேங்க்ல வந்து இன்னும் வேகன்சிஸ் ஃபில் பண்ணல. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியால பாத்தீங்கன்னா இன்னும் வேகன்சிஸ் ஃபில் பண்ணல. அதே மாதிரி ஒரு கேட்டகரியில இருக்கவங்களுக்கும் வந்து இங்க கிளியரா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேட்டகரி, ஜெனரல் கேட்டகரியில இருக்கவங்க வந்து ஒரு கேட்டகரியா வந்து இங்க எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு பேங்க்ல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குன்னு. அதே மாதிரி வந்து பர்சன்ஸ் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேட்டகரியில இருக்கவங்களுக்கும் வேகன்சிஸ் இருக்கு. இங்க பாருங்க, இப்போ வந்து இந்தியன் பேங்க்ல வந்து வேகன்சிஸ் ஃபில் பண்ணல, யூசிஓ பேங்க்லயும் வந்து வேகன்சிஸ் ஃபில் பண்ணல, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாலயும் வந்து வேகன்சிஸ் ஃபில் பண்ணல. இந்த 3 பேங்க்லயும் இப்ப வேகன்சி ஃபில் பண்ணாங்கன்னா இங்க டோட்டல் வேகன்சியை விட இன்னும் இன்க்ரீசஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? அதனால சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கேண்டிடேட்ஸ் வந்து எலிஜிபிளா இருந்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணி விடுங்க. இப்போ வந்து இந்த ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரெயின்ல டோட்டலா பாத்தீங்கன்னா 6715 வேகன்சிஸ் இருக்கு. இப்போ வந்து இந்த வேகன்சி கிளியரா புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் சேலரி பாத்தீங்கன்னா பேசிக் பேவே வந்து 48,480 rupees எவ்ரி மந்த் சேலரி. எவ்ரி இயருமே வந்து இன்கிரிமெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் 7 இயர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 2000 rupees இன்கிரிமெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு வந்து 2340 rupees இன்கிரிமெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் 7 இயர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 2680 rupees இன்கிரிமெண்ட் இருக்கு. இது மட்டும் இல்ல, பேசிக் பே மட்டும் வராது, எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எல்லாமே இதுல இன்க்ளூடட் ஆகும். என்னன்னா டிஎன்எஸ் அலவன்ஸ், ஹெச்ஆர்ஏ, காம்பன்சேட்டரி அலவன்ஸ், மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், அதர் பேங்க் அலவன்ஸ், எல்லா பெனிஃபிட்ஸ்மே இருக்கு. இது எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட சேலரி வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? சோ அதனால நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ சேலரி கிளியரா புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா எனி டிகிரி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். பிஏ, பிகாம், பிபிஏ, பிசிஏ, எனி டிகிரி. ஓகேவா? நீங்க படிச்ச காலேஜ் வந்து கவர்மெண்ட் ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி இல்லனா இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்க அப்ளை பண்ணலாம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த 21/7/2026க்கு முன்னாடியே வந்து உங்க ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகி இருக்கணும். ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் ஆன ப்ரூஃப் நீங்க கம்பல்சரி வச்சிருந்தா மட்டும்தான் உங்களால இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா வேலிடான மார்க் ஷீட் நீங்க கம்பல்சரி வச்சிருக்கணும். டிகிரி சர்டிபிகேட்டும் நீங்க கம்பல்சரி வச்சிருக்கணும். வச்சிருந்தா மட்டும்தான் உங்களால இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். இப்போ இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கிளியரா புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான், நோ ஆஃப்லைன். எஸ்சி, எஸ்டி கேட்டகரி, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேட்டகரியில இருக்கவங்கலாம் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் வந்து 175 rupees ஜிஎஸ்டியோட சேர்த்து. நெக்ஸ்ட் ஓபிசி கேட்டகரி, அண்டர்சர்வ் கேட்டகரியில இருக்கவங்கலாம் பாத்தீங்கன்னா 850 rupees அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து. நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் பேமெண்ட் நீங்க பண்ணும்போது பேங்க் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க செப்பரேட்டாவே தான் அதுக்கு பே பண்ணிக்கணும். இப்போ வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் கிளியரா புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட்.
ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 20 இயர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஒரு சில கேட்டகரிலாம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு, அதையும் நான் கிளியரா மென்ஷன் பண்ணிடுறேன். எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருக்கவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். ஓபிசி நான் கிரீமி லேயர் கேட்டகரியில இருக்கவங்க எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பர்சனல் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேட்டகரியில இருக்கவங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 10 இயர்ஸ் வரைக்கும் நீங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணல. எக்ஸ் சர்வீஸ்மென் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு, அவங்க வந்து எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கிளியரா புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் செலக்ஷன் ப்ராசஸ். செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து டோட்டலா 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து preliminary examination, செகண்ட் ஸ்டேஜ் வந்து மெயின் எக்ஸாமினேஷன்ஸ், தேர்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து இன்டர்வியூ. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது preliminary examinations. இதுல வந்து டோட்டலா 100 மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்றாங்க. டோட்டல் டியூரேஷன்ஸ் 60 மினிட்ஸ். இந்த 3 சப்ஜெக்ட்ஸ்லயுமே வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கு. சோ அதனால ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லயுமே வந்து கட் ஆஃப் மார்க்ஸ்க்கு மேல நீங்க குவாலிஃபை ஆகணும். preliminaryல வந்து எடுக்கிற மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. நீங்க ஜஸ்ட் குவாலிஃபை ஆனா போதும். ஓகேவா? ஸ்டேஜ் 1 பிரிலிம்ஸ்ல எந்தெந்த கேண்டிடேட்ஸ் வந்து இவங்க மென்ஷன் பண்ணிருக்க கட் ஆஃப் மார்க்ஸ்க்கு மேல குவாலிஃபை ஆகுறாங்களோ அந்தந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் வந்து செகண்ட் ஸ்டேஜ்க்கு மூவ் ஆக முடியும். preliminary examinationஸ்ல என்னென்ன ரிலேட்டட் சப்ஜெக்ட் क्वेश्चंस கேட்பாங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருந்து 30 क्वेश्चंस கேட்பாங்க, குவான்டிட்டி ஆப்டிட்யூட்ல இருந்து 35 क्वेश्चंस கேட்பாங்க, ரீசனிங் எபிலிட்டில இருந்து 35 क्वेश्चंस கேட்பாங்க. சோ டோட்டலா 100 क्वेश्चंस இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னா மெயின் எக்ஸாமினேஷன்ஸ். மெயின் எக்ஸாமினேஷன்ஸ்ல வந்து 2 பேப்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ், செகண்ட் பேப்பர் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ். சோ இந்த 2 பேப்பர்லயுமே வந்து நீங்க செப்பரேட்டா ஒரு சப்ஜெக்ட்லயுமே நீங்க குவாலிஃபை ஆனா மட்டும் தான் உங்களால நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆக முடியும். இப்போ வந்து ஆப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் பேப்பர் பார்ப்போம். இதுல வந்து டோட்டலா பாத்தீங்கன்னா 200 மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்றாங்க. டோட்டல் டியூரேஷன்ஸ் வந்து 160 மினிட்ஸ். என்ன ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் क्वेश्चंस கேட்பாங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங்ல இருந்து மேக்ஸிமம் 60 மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்றாங்க. பட் நம்பர் ஆஃப் क्वेश्चंस பாத்தீங்கன்னா 40 क्वेश्चंस தான். ஜெனரல் எகனாமி, பேங்கிங் அவேர்னஸ், டிஜிட்டல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஆர்பிஐ சர்க்குலர் இதுல வந்து மேக்ஸிமம் 60 மார்க்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. பட் நம்பர் ஆஃப் क्वेश्चंस எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 50 क्वेश्चंस இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருந்து மேக்ஸிமம் 20 மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்றாங்க. பட் ஆனா நம்பர் ஆஃப் क्वेश्चंस எவ்வளவு क्वेश्चंस இருக்கும்னு பாத்தீங்கன்னா 40 क्वेश्चंस இருக்கும். டேட்டா அனலிசிஸ் இன்டர்பிரேஷன்ஸ்ல வந்து மேக்ஸிமம் 60 மார்க்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. பட் நம்பர் ஆஃப் क्वेश्चंस எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 40 क्वेश्चंस தான் இருக்கும். சோ டோட்டல் ஓவராலா பாத்தீங்கன்னா 170 क्वेश्चंस தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பேப்பர் 2. பேப்பர் 2 பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். இந்த பேப்பர்ல டோட்டலா 25 மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்றாங்க. டோட்டல் டியூரேஷன் பாத்தீங்கன்னா 30 மினிட்ஸ். என்ன ரிலேட்டட் क्वेश्चंस இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு क्वेश्चंस வந்து எஸ்ஏ அண்ட் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் இருக்கும். செகண்ட் வந்து எகனாமிக் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ், பேங்கிங் அண்ட் டெக்னாலஜி, கரண்ட் ஈவென்ட்ஸ், எத்திக்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டட் क्वेश्चंस இருக்கும். சோ ஓவராலா இந்த செகண்ட் ஸ்டேஜ்னா இந்த மெயின் எக்ஸாம்ல எந்த கேண்டிடேட்ஸ் வந்து குவாலிஃபை ஆகுறாங்களோ அந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் தேர்ட் ஸ்டேஜ்க்கு மூவ் ஆவாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேஜ் பர்சனாலிட்டி டெஸ்ட். இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்ல மெயின் எக்ஸாம்ல எந்தெந்த கேண்டிடேட்ஸ்லாம் குவாலிஃபை ஆயிருக்காங்களோ அந்த கேண்டிடேட்ஸ் வந்து கம்பல்சரி இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணணும். நீங்க அட்டென்ட் பண்ணா மட்டும் தான் உங்களால இன்டர்வியூ லெவலுக்கு மூவ் ஆக முடியும். பர்சனாலிட்டி டெஸ்ட் மார்க் வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? நீங்க இந்த பர்சனல் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணா போதும். முதல்ல பர்சனாலிட்டி டெஸ்ட்னா என்னன்னா உங்ககிட்ட ஒரு சில क्वेश्चंस எல்லாம் கேட்பாங்க. அதுக்கு நீங்க எப்படி ரிலேட்டடான ஆன்சர்ஸ் கொடுக்குறீங்கன்றது தான் இதுல வந்து செக் பண்ணுவாங்களே. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லீடர்ஷிப் எப்படி இருக்கும், டீம் ஒர்க் எப்படி இருக்கும், நீங்க டெசிஷன்ஸ் மேக்கிங் எப்படி பண்றீங்க, உங்க கம்யூனிகேஷன் ஸ்டைல் எப்படி இருக்கு, இதெல்லாம் தான் செக் பண்ணுவாங்க இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்ல. ஓகேவா? தேர்ட் ஸ்டேஜும் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட் ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூலயுமே வந்து டோட்டலா 100 மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்றாங்க. இன்டர்வியூல வந்து ஜெனரல் கேட்டகரி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் கேட்டகரியில இருக்கவங்க வந்து 40% ஆஃப் மார்க்ஸ்க்கு மேல நீங்க குவாலிஃபை ஆகணும் இந்த இன்டர்வியூல. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பர்சனல் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேட்டகரியில இருக்கவங்க 35% ஆஃப் மார்க்ஸ்க்கு மேல நீங்க குவாலிஃபை ஆகணும். குவாலிஃபை ஆனா மட்டும்தான் உங்களால ஃபைனல் செலக்ஷன்ஸ்க்கு மூவ் ஆவீங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் செலக்ஷன்ஸ். இந்த ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா மெயின் எக்ஸாம் வந்து 80% ஆஃப் மார்க்ஸ்க்கு கால்குலேட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ வந்து 20% ஆஃப் மார்க்ஸ்க்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. சோ ஓவராலா ஃபைனல் செலக்ஷன்ஸ் வந்து 100 மார்க்ஸ்க்கு கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்க வந்து மெயின் எக்ஸாம்ல வந்து நல்ல ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்வியூல வந்து ஜஸ்ட் ஒரு குவாலிஃபை தான் நீங்க பண்ணிருக்கீங்கன்னா ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல வந்து உங்க ரேங்க் வரும். செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. ராங் ஆன்சர்ஸ்க்கு ஒரு ராங் ஆன்சர்ஸ்க்குமே பெனால்ட்டி இருக்கு. பிரிலிமினரி எக்ஸாமுக்குமே பெனால்ட்டி இருக்கு. ஆன்லைன் மெயின் எக்ஸாமுக்குமே பெனால்ட்டி இருக்கு. ஒரு ராங் ஆன்சர்ஸ்க்குமே வந்து 1/4
ஆர் 0.25 மார்க் கட் பண்ணுவாங்க. ஒன்னு 1/4 கட் பண்ணுவாங்க, இல்லனா 0.25 மார்க் கட் பண்ணுவாங்க. இப்போ வந்து செலக்ஷன் ப்ராசஸ் கிளியரா புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் சென்டர். எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கெங்கெல்லாம் நடக்கும்ன்றத பேஜ் நம்பர் 37ல வந்து கிளியரா கொடுத்திருக்காங்க. பிலிமினரி எக்ஸாமினேஷன் எங்க நடக்கும், மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் எங்க நடக்கும், எந்தெந்த ஸ்டேட்ல நடக்கும்ன்றத கிளியரா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டுமே செப்பரேட்டா கிளியரா கொடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா பிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் எங்க நடக்கும்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, காஞ்சிபுரம், மதுரை, நாமக்கல், நாகர்கோவில், கன்னியாகுமரி, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர், திருப்பூர். நம்ம மெயின் எக்ஸாமினேஷன் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கும்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர். மத்த ஸ்டேட்ல இருக்கவங்களும் கிளியரா இதை படிச்சு பாத்துக்கோங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து ரொம்ப முக்கியம், அதனால நல்லா படிச்சு பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங். இந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் எந்தெந்த கேண்டிடேட்ஸ்லாம் பிலிமினரி எக்ஸாம் அட்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து இந்த எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து அட்டென்ட் பண்ணுங்க. இது நீங்க அட்டென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இந்த ட்ரைனிங்ல வந்து உங்களுக்கு பிலிமினரி எக்ஸாம் என்னென்ன ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, மெயின் எக்ஸாம்ல என்னென்ன ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இன்டர்வியூல என்னென்ன ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, இந்த ட்ரைனிங்ல உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. இந்த ட்ரைனிங் வந்து ஃபீஸ்லாம் எதுவுமே இல்ல. ட்ரைனிங் வந்து ஆன்லைன் மோட்ல டீச் பண்ணுவாங்க. எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி, மைனாரிட்டி கம்யூனிட்டி கேட்டகரியில இருக்கவங்கலாம் வந்து இந்த ட்ரைனிங் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். லிமிடெட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். எப்படி இது அப்ளை பண்ணணும்னா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் பண்ணும்போது அதுல ஒரு காலம் இருக்கும். அந்த காலம்ல வந்து உங்களுக்கு இந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வேணுமா வேணாமான்னு கேட்டிருப்பாங்க. ட்ரைனிங் நீ அட்டென்ட் பண்றதா இருந்தா எஸ் கொடுங்க, ட்ரைனிங் வேணாம்னா நோன் கொடுத்துருங்க. அடுத்து ப்ரொசீஜர் ஃபார் அப்ளைங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன வெப்சைட்ல நீங்க போய் ஃபில் பண்ணணும்னா இங்க கொடுத்திருக்காங்க www.ibps.in. இந்த வெப்சைட் ஓபன் பண்ணி தான் நீங்க அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மே நீங்க ஃபில் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க சப்மிட் பண்ணிட்டு உங்களுக்கு லாஸ்டா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் ஒரு பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து யூஸ் ஆகும். இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க சப்மிட் பண்ணணும்னா போட்டோகிராஃப் தேவை, அடுத்து சிக்னேச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடுத்து வந்து லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் வேணும், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் நீங்க கைப்பட எழுதின ரிட்டன் டிக்ளரேஷன்ஸ் வேணும், SSLC இல்ல 10th ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட் நீங்க சப்மிட் பண்ணணும். அடுத்தது வந்து போட்டோ லைவ் போட்டோகிராஃப் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். வெப்கேம் ஒரு மொபைல் போன் யூஸ் பண்ணி நீங்க எடுக்கணும். இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்றப்போ என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்றது கிளியரா தெரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் வந்து கால் லெட்டர் போஸ்ட் மூலமா உங்களுக்கு சென்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி வெப்சைட்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இல்லனா வந்து நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது வேலிடான மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துப்பீங்களா, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுக்கு வந்து எஸ்எம்எஸ்ல வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க இந்த கால் லெட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னா இங்க கொடுத்திருக்க www.ibps.in இந்த வெப்சைட்ல நீங்க லாகின் பண்ணி உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்து கால் லெட்டர் பிலிமினரி எக்ஸாம்க்கா இருக்கட்டும் இல்ல மெயின் எக்ஸாம்க்கா இருக்கட்டும் இல்ல இன்டர்வியூவா இருக்கட்டும் எதுக்கா இருந்தாலும் இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் நீங்க வந்து இந்த கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த கால் லெட்டர்ல என்னென்ன இருக்கும்னா எக்ஸாம் சென்டர் இருக்கும், எந்த அட்ரஸ் நீங்க அட்டென்ட் பண்ணணும்னு இருக்கணும், டேட் இருக்கும், ரிப்போர்ட்டிங் டைம், எக்ஸாம் டைம், இது எல்லாமே இந்த கால் லெட்டர்ல இருக்கும். அடுத்து பிலிமினரி எக்ஸாம்க்கு நீங்க அட்டென்ட் பண்ண போகும்போது என்னென்னலாம் கொண்டு போகணும்னு பாத்தீங்கன்னா பிலிமினரி கால் லெட்டர் கம்பல்சரி நீங்க எடுத்துட்டு போகணும், ஒரிஜினல் போட்டோ ஐடி நீங்க எடுத்துட்டு போகணும், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நீங்க எடுத்துட்டு போகணும், அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க என்ன போட்டோ அட்டாச் பண்ணிருக்கீங்களோ அதே போட்டோ தான் நீங்க கையில எடுத்துட்டு போகணும். அடுத்தது மெயின் எக்ஸாம்க்கு நீங்க போகும்போது என்னென்னலாம் நீங்க கையில எடுத்துட்டு போகணும்னு பாத்தீங்கன்னா மெயின் எக்ஸாமோட கால் லெட்டர் எடுத்துட்டு போகணும். பிலிமினரி எக்ஸாம் அட்டென்ட் பண்ணிருப்பீங்களா அங்க அந்த டைம்ல வந்து உங்களுக்கு உங்களோட கால் லெட்டர்ல வந்து ஸ்டாம்ப் பண்ணிருப்பாங்க. அந்த ஸ்டாம்ப் பண்ண பிலிமினரி கால் லெட்டரும் நீங்க எடுத்துட்டு போகணும், ஸ்டாம்ப் பண்ண ஐடி ப்ரூஃபும் நீங்க எடுத்துட்டு போகணும், ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபும் எடுத்துட்டு போகணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துட்டு போகணும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட். அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டிங் டேட் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 1st July 2026. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் எண்டிங் டேட். அப்ளிகேஷனோட எண்டிங் டேட் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 21st July 2026. நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னைக்கு லாஸ்ட் டேட்னு பாத்தீங்கன்னா சேம் 21/7/2026. நெக்ஸ்ட் வந்து ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் எப்ப கண்டக்ட் பண்றாங்கன்னா August 2026. ஆன்லைன் பிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் எப்போ கண்டக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா August 2026. இப்போ உங்களுக்கு இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன்ஸ் நோட்டிபிகேஷன்ஸ் பத்தி கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை தவிர்த்து நீங்க என்கிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்றேன். சரி, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.